சோஷியல் மீடியா மோஸ்ட் பவர்ஃபுல். அதை தவிர்த்துட்டு இருக்க முடியாது. அதில் ரொம்ப முக்கியமான பல நல்ல விஷயங்கள் நமக்கு இருக்குது, இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் இதை பயன்படுத்துகிற விதம் இருக்குல்ல, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த சோஷியல் மீடியாவை வச்சு முன்னுக்கு வந்தவங்க இருக்காங்க, அதனால் அறிவுபூர்வமான பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டவங்க இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி இருக்க நம்மளோட நேரத்தை நமக்கே தெரியாமல் நாம் அதில் இழந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பல ஆய்வாளர்கள் நமக்கு தெரியப்படுத்துகிறாங்க. அப்போ இந்த சோஷியல் மீடியாவிலே நம்ம இருக்கக்கூடாதா, அதில் எதையுமே பார்க்கக்கூடாதுன்னு கேட்டால் அப்படி கிடையாது. அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோங்கிறத தான் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியிருக்கு. இன்றைக்கி ஒரு நிமிஷம் தானே அப்படின்ட்டு ஒரு வீடியோ பார்க்குறவங்க அப்படியே தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோ பார்த்துக்கிட்டே போயிட்டுருக்காங்க. எதுக்காக ஃபோனை எடுத்தோம் அப்படிங்கிறத கூட மறந்தவங்களாம் இருக்காங்க. ஐயோ, நான் எதுவும் நினச்சிட்டு ஃபோனை எடுத்தேன் பாரு, இதாட்டி நேரம் போனதே தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. அது மனதை கட்டுப்படுத்தாமல் எதுலேயுமே நாம் வெற்றி அடைய முடியாது. கவனத்தை காப்பாற்றாமல் எந்த நிலையிலும் நம்ம உயர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த ஆய்வாளர்கள் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சோஷியல் மீடியாவை கட்டுப்படுத்துறதுக்கு பல டிப்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. நீங்கள் இரவு தூங்குவதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பார்க்காதீங்க. உங்களுக்கு தேவையான ஆப்ஸ் மட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. உங்கள் நேரத்தை வீணடிக்கக்கூடிய பேஜஸை அன்ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு இவ்வளோ நேரம் தான் நம்ம சோஷியல் மீடியாவில் நம்ம செலவிடணும் ஒரு கணக்கு எடுங்க. காலையில் எழுந்த உடனே மொபைலை பார்க்கவே பார்க்காதீங்க. அலாரத்தை ஆஃப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் டியூட்டியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையில்லாத ஆப்ஸ்லேருந்து வர எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனையும் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிட்டு அது உள்ளே போய்ட்டு உடனே படிக்காதீங்க. நீங்கள் சாப்பிடும்போது மொபைல் பார்க்காதீங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட உட்காந்து பேசும்போது ஒரு பொழுதும் மொபைலை கையில் வச்சுட்டு பேசாதீங்க. ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரமாவது இயற்கையோடு ஒன்றி வாழுங்க. நீங்கள் வாக்கிங் போகும்போது ஃபோனில் பாட்டு கேட்காதீங்க. உங்களுக்கு தேவையில்லாத கண்டென்ட்னால் அதை உடனே ஸ்கிப் பண்ணுங்கள். ஒரு நாளைக்காவது சோஷியல் மீடியா இல்லாமல் வாழ்ந்து பாருங்கள். உங்கள் மொபைலில் டெய்லியுமே ஸ்க்ரீன் டைம் செக் பண்ணுங்கள். ஆக மொத்தத்தில் சோஷியல் மீடியாவை கண்ட்ரோலாக பாருங்கள். இல்லைன்னா சோஷியல் மீடியா உங்களை கண்ட்ரோல் பண்ணிடும். இந்த ஆன்லைனில் வர ரீல்ஸ் வாழ்க்கையை விட ரியல் வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியமானது என்பதையும், இந்த சோஷியல் மீடியாவை நாம் எப்படி கையாளணும் என்பதையும் திருக்குறளின் வழியே நின்று உணர்த்தும் ஒரு பதிவு தான் இது. வணக்கம், வெல்கம் டு பாசிட்டிவ் தாட்ஸ். திருக்குறளின் வழியை குட்டி கதைகள். ஒரு கல்லூரி பேராசிரியரை சந்திக்கும் பெற்றோர் ஒருவர், சார் வணக்கம், நான் உங்ககிட்ட படிக்கிற ரவியோட ஃபாதர். என் பையன் கொஞ்ச நாட்களாகவே சரியாக படிக்க மாட்டேங்கிறான். எப்போதுமே அவன் ஃபோனே பார்த்துட்ருக்கான். ரொம்ப நேரத்தை அவன் மொபைல்லே செலவிடுறான். இதை எப்படி மாற்றுறது எனக்கு தெரியல. நானும் ஒரு 2-3 தடவை அவனுக்கு அறிவுரை சொல்லி பார்த்தா அவன் கேட்குற மாதிரியே இல்லை. ஒரு சில நேரம் என் மேலே அவன் எரிஞ்சு விழுறான், ஏற்று பேசுகிறான், உங்கள் வேலையை பாருங்கப்பான்னு கூட சொல்லிடுறான். என்னால் பொறுத்துக்க முடியல. சரி, உங்கள் மூலியமாவது அவனை நல்வழிப்படுத்த முடியுமான்னு தான் நான் உங்கள்கிட்ட இன்றைக்கி இதை சொல்கிறதுக்காக வந்திருக்கேன். நானே என் பையனை பற்றி புகார் சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இத்தனைக்கும் அவன் படித்த பள்ளியில் 12வதுலே 2வது மார்க், அதாவது அந்த பள்ளியிலே 2வது அதிக மதிப்பெண் எடுத்தவன். அப்படிப்பட்டவன் இந்த கல்லூரியில் சேர்ந்து கொஞ்ச நாள்லையே இப்படி மாறிட்டான். ஒருவேளை இந்த கல்லூரியில் படிக்கிற சக மாணவர்களுடைய சகவாசத்தினால இப்படி ஆயிட்டானா, எதனால் இப்படி ஆயிட்டானே தெரியல. நீங்கள் தான் கொஞ்சம் கண்காணித்து என்னுடைய மகனை நல்வழிப்படுத்தணும், அவனை நல்ல விதமாக படிக்க வைக்கணும். இப்போ வரைக்கும் சரியாக படிக்காததுனால நான் ஒரு துணிக்கடையில் சேல்ஸ்மேனாக இருக்கேன். என் பையன் படிப்பை விட்டுடக்கூடாது, அவன் நல்லா படித்து ஒரு நல்ல வேலைக்கு போகணும், நீங்கள் தான் அவனை நல்வழிப்படுத்தணும்னு சொல்லி அந்த பேராசிரியர்கிட்ட அந்த தகப்பனார் கேட்குறாரு. கணித பாடம் எடுக்கும் அந்த கல்லூரி பேராசிரியர் அன்னைக்கு வகுப்பறைக்கு போயிட்டு சக மாணவர்களிடம், நான் உங்கள் எல்லாருக்குமே ஒரு விஷயத்தை சொல்லிக்க ஆசைப்பட்றேன். நான் இது வரைக்கும் உங்களுக்கு கணித பேராசிரியராக கணக்கு தான் சொல்லி கொடுத்துருக்கேன். இன்றைக்கி ஒரு திருக்குறளை எழுதுகிறேன். அந்த திருக்குறள்லேருந்து உங்களுக்கு சில விஷயங்களை நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன்னு சொல்லிவிட்டு அந்த திருக்குறளை அவர் போர்டில் எழுதிட்டு, இந்த குறளில் என்ன சொல்கிறாங்கன்னா, எவன் ஒருவன் தன் 5 புலங்களையும் அடக்குறானோ, கண் பார்க்குறதையும் காது கேட்குறதையும் மனசு விரும்புகிறதையும் கட்டுப்படுத்துகிறானோ அவன் மட்டும்தான் ஜெயிக்க முடியுங்கிறது தான் இந்த குறள் மூலயமா உங்களுக்கு சொல்கிற ஷார்ட்டான ஒரு கருத்து. உங்கள் பாணியிலே நான் சொல்லிட்டேன். ஆக நம்மளுடைய வாழ்க்கையில் வர தடைகளுக்கெல்லாம் காரணம் பெரிய பெரிய நிகழ்வுகளோ பெரிய பெரிய தோல்விகளோ கிடையாது, சின்ன சின்ன விஷயங்கள் தான். சில சிறிய விஷயங்களில் நாம் கோட்டை விடும்போது தான் பெரிய இழப்பு நமக்கு வருது.
ஒன்றும் இல்லை, நீங்கள் எல்லாருமே மொபைல் யூஸ் பண்ணுறீங்க. உங்கள் மொபைல் எடுத்து ஒரு 5 நிமிஷம் தானேன்னு ஒரு வீடியோ பார்க்குறீங்க, ஸ்க்ரோல் பண்ணுறீங்க. அடுத்தடுத்த வீடியோ வருது. எதுக்காக உங்கள் மொபைலை நீங்கள் எடுத்தீங்கன்னு கூட தெரியாமல் மற்ற வேலையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் அந்த வீடியோவில் முழுகிடுறீங்க. சோஷியல் மீடியாவில் உங்களுடைய வாழ்க்கையை, உங்கள் பொன்னான நேரத்தை நிறைய வீணடிக்கிறீங்க. அதை நீங்கள் கட்டுப்படுத்தணும். ஆகையால் இந்த படிக்கிற பருவத்தில் உங்களுடைய பொன்னான நேரத்தை சோஷியல் மீடியாவில் முழுசாக இழந்துடாதீங்க. அதுக்குன்னு ஒரு வரையறை இருக்குது. குறிப்பிட்ட செய்திகளை பார்க்குறதுக்கும், உங்கள் நண்பர்களை பேசுகிறதுக்கும் உங்கள் மொபைலை யூஸ் பண்ணுங்கள், சோஷியல் மீடியாவை பாருங்கள். ஆனால் அதற்கான கால நேரத்தை வரையறுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். இப்படிங்கிற அறிவுரையை அனைத்து மாணவர்கள்ட்டையும் சொல்லிவிட்டு எல்லாரும் போனதுக்கப்புறம் அந்த ரவிங்கிற மாணவரை கூப்பிட்டு அந்த பேராசிரியர், தம்பி உங்கள் அப்பா வந்தாங்க, நீ எப்போ பார்த்தாலும் மொபைல் பார்க்குற, எதையுமே சரியாக படிக்க மாட்டேங்கிற, யாருக்கிட்டையும் சரியாக பேச மாட்டேங்கிறன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நான் உன்னைய மட்டும் கூப்பிட்டு அறிவுரை சொன்னால் அது நீ ஏற்றுப்பியோ, அது உனக்கு எப்படி இருக்குமோன்னு தெரியல. இந்த பாதிப்பு நாளைக்கு எல்லாருக்குமே வரலான்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் இன்றைக்கி கிளாஸ் ரூமில் எல்லாருக்கும் முன்னாடி ஒரு திருக்குறளை உதாரணமாக காட்டி அனைவருக்கும் பொதுவான கருத்தாக, ஒரு அறிவுரையாக, ஒரு டிப்ஸாக நான் இதை சொன்னேன். ஆனால் ஒன்றுப்பா, நம்மளோட வெற்றிங்கிறது வெளியில் இல்லை, நம்மக்கிட்ட தான் இருக்குது. சின்ன சின்ன தவறான முடிவுகளும் சிறிய சிறிய நேரத்தை நாம் வீணடிக்கிறதுனாலும் கூட மிகப்பெரிய தோல்வியை நாம் சந்திக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் உன் வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா நீ ஆசைகளை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு அந்த மாணவனை கூப்பிட்டு அன்பான முறையில் அறிவுரை சொல்கிறார். அதுலேருந்து அந்த ரவி என்ற மாணவன் தனக்குன்னு ஒரு வரையறை வகுக்கிறான். காலையில் எழுந்தவுடனே எக்காரணத்தை முன்னிட்டு நம்ம ஃபோனை தொடவே கூடாது. சாயந்தரம் வீட்டுக்கு போனோடனே படித்து முடித்துட்டு விளையாடிட்டு அனைத்து வேலைகளையும் முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம ஃப்ரெண்டுகிட்ட பேசலாம், ஒரு 15 நிமிஷம் நம்ம ஃபோன் பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அவன் வாழ்க்கையை அவன் வாழ்கிறான். 3 வருடங்கள் நன்றாக படித்து யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்குகிறான். அந்த கல்லூரிக்கே பெருமை தேடித்தரான். அவனுடைய தந்தைக்கும் அவன் மூலம் மிகப்பெரிய சந்தோஷமும் பெருமையும் கிடைக்கிது. அவனுக்கு நல்ல இடத்துல அருமையான வேலையும் கிடைக்கிது. இது எல்லாத்தையும் அவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல நிலையை அடைஞ்ச பிறகு அந்த ஆசிரியர்கிட்ட சார் உங்களுடைய அறிவுரையினால தான் நான் இன்றைக்கி நல்லா இருக்கேன். சோஷியல் மீடியாவை அளவோடு பயன்படுத்தணும்னு சொல்லி நீங்கள் எனக்கு ஒரு திருக்குறள் மூலயமா அவ்வளோ அற்புதமாக எடுத்து சொன்னீங்க, ரொம்ப நன்றின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த பேராசிரியர், நீ எனக்கு மட்டும் இல்லைப்பா, உன்னுடைய தந்தைக்கும் தான் நன்றி சொல்லணும். அவர் உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சது மட்டும் இல்லாமல் உன்னை சரிவர கண்காணித்து உன்னை வழி நடத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த மாணவருக்கு வாழ்த்தினை தெரிவித்து அந்த ஆசிரியர் அவரை அனுப்பி வைக்கிறார். மனதை கட்டுப்படுத்தி கவனத்தை சரியான பாதையில் வைத்தால்தான் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் என்பது தான் 1000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட திருக்குறள் மூலயமா, இந்த குறளின் மூலயமா நாம் தெரிந்து கொள்வது. அப்போது இந்த கவனத்தை கட்டுப்படுத்தணும். யார் நம்ம நேரத்தை கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ, எது நம்ம நேரத்தை கண்ட்ரோல் பண்ணுதோ அதுதான் நம்ம வாழ்க்கையுமே கண்ட்ரோல் பண்ணுது. அப்போ இந்த சோஷியல் மீடியாவே தவறு, இதை யாரும் பார்க்காதீங்க, இது யாரும் பயன்படுத்தாதீங்கன்னு சொன்னால் அது இன்றைக்கு இருக்க காலகட்டத்துக்கு மிகவும் பின்னோக்கி செல்வதாகிடும். சோஷியல் மீடியா மிக அத்தியாவசிய ஒன்று. சோஷியல் மீடியாவை அனைவரும் பயன்படுத்தணும். ஆனால் அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறது தான் இந்த பதிவின் மூலம் நாம் சொல்ல முயற்சி பண்ணியிருக்கோம். எனவே அனைவரும் சோஷியல் மீடியாவை பயன்படுத்துவோம், ஆனால் அதற்கு அடிமையாகிவிடாமல் பார்த்துக்கொள்வோம் என்பதுதான் இப்பதிவின் மூலம் நாம் தெரியப்படுத்துவது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக்கு தான் இந்த பதிவை மேலும் பலருக்கு கொண்டு போய் சேர்க்கும். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் மூலம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.